சில இடத்துல அமைதியா இருக்கேன்னு ஊமையா இருந்துறாதீங்க. மதிக்க மாட்டாங்க, மிதிச்சிருவாங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கைய நினைச்சு மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா, உங்களுக்கு சாதாரணமா தெரியிற இந்த வாழ்க்கை பல பேருக்கு கனவா இருக்கு. உடம்புல இருக்கிற காயம் மருந்து போட்டா சரியாயிடும். ஆனா, மனக்காயமானது சில விஷயத்த மறந்தாதான் சரியாகும். யார நேசிச்சாலும் அளவோட நேசிங்க. அடக்கி வைக்கிற அன்பும் சரி, அளவுக்கு அதிகமா வைக்கிற அன்பும் சரி, கடைசியில அர்த்தம் இல்லாமையே தான் போகும். அதிகமா விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்களோட திமிரை காட்டாதீங்க. முடிஞ்சா அவங்க உங்களுக்கு ஏன் விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் அவங்களோட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மரத்துல பழங்கள் இருந்தாதான் பறவைகள் அதை தேடி வரும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில பணம் இருந்தாதான் சில உறவுகள் நம்மளை தேடி ஓடி வரும். சிரிச்சுக்கிட்டே செல்லுங்க. உங்களோட கஷ்டத்தை மட்டும் இல்லை, உங்களை கலங்கடிச்சவங்களையும் தான். வாழ்க்கையில ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அதிகமா சந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில தத்துவங்கள் மட்டும் இல்லை, அறிவும் தானாவே சேர்ந்து வரும். வாழ்க்கையவே வெறுக்கிற அளவுக்கு ஏமாற்றமும் வலியும் கிடைக்கிறது காதல்ல மட்டும் இல்லை, பாசத்தோட பழகுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற சில உறவுகளாலையும் தான். விஷமானது உயிரை கொல்லும், வேஷமானது மனசை கொல்லும். அதனால விஷமோ வேஷமோ ரெண்டுமே ஒன்று தான். வாழ்க்கை ரொம்ப குறுகுனது, அதனால வாழுங்க. கோபமானது தேவையற்றது, அதை தூக்கி எறிங்க. பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்க. நினைவுகள் என்னைக்குமே இனிமையானது, அதனால அதை ரசிங்க. எல்லா நேரத்திலையும் அமைதியா இருந்துடாதீங்க. நரிகளுக்கு மத்தியில வாழும்போது சில சமயம் கர்ஜித்து தான் சிங்கம் அப்படின்றத நிரூபிக்கணும். உங்களுக்கு மற்றவங்களை ஏமாற்ற தெரியல அப்படின்றத தான் இந்த உலகம் உங்களை பிளக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லுது. எத்தனை தடவை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் கூட ஒருபோதும் அடுத்தவங்களை ஏமாற்ற நினைக்காதீங்க. அவங்க உங்களோட பலன், அவங்க உங்களுக்கானது. அதனால் நேர்மைக்கு என்றைக்குமே மரணம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து தனிச்சிருக்க விரும்புனீங்க அப்படின்னா நேர்மையாகவும் அதே சமயம் கொஞ்சம் உண்மையாகவும் இருந்தாலே போதும். அவங்களே உங்களை தனிமைப்படுத்திடுவாங்க. வார்த்தைகளால் வாதம் செய்கிறவங்க கிட்ட எப்போவுமே மௌனமாக இருந்துருங்க. அதே மாதிரி வார்த்தையோட மதிப்பு தெரியாதவங்க கிட்ட எப்போவுமே வாதம் செய்யாதீங்க. வாழ்க்கையில் சில பேரை மறந்துடுங்க, சில பேரை மன்னிச்சிருங்க, சில பேரை ஒதுக்கிடுங்க, சில பேரை கடந்துருங்க. ஆனால் யாரையுமே தூக்கி மட்டும் சுமக்காதீங்க. சில பேரை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா அவங்களால நீங்கள் பட்ட பாதிப்போட வீரியத்தை உணர்ந்து பாருங்க. எரிக்கிற நெருப்பை என்றைக்குமே யாருமே மடியில் கெட்டிட்டு திரிய மாட்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும், உங்களை விட்டு கடக்கிறது கடக்கட்டும். சில விஷயத்த கண்டுக்காதீங்க. உங்களுக்கானதில் மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் டிசம்பர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. சில இடத்துல